மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டேன் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் கடந்த கால நிறைய வகுப்புகளில் உயர்தர மாணவர்களுக்குரிய வரலாறு பாடத்துக்கான வினாக்களைத்தான் கடந்த காலத்தில் பார்த்து வருகின்றோம். குறிப்பாக நிறைய மாணவருடைய வேண்டுகோள் கிணங்கவும் என்னுடைய மாணவருடைய வேண்டுகோள் கிணங்கவும் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்களைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பாடத்தில் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே கடந்த காலத்தில் குறிப்பாக கடந்த வகுப்பில் நாங்கள் 2017ஆம் ஆண்டுக்குரிய ஐரோப்பிய வரலாறு பகுதி ஒன்றை பார்த்துனாங்க மாணவர்களே. அதுக்கு பிறகு நாங்கள் பகுதி ஒன்றுக்கு எப்படி விடையளிப்பது தொடர்பான பார்த்தினாங்க. அதோட பகுதி ஒன்று வினாக்கள் மட்டுமில்லாமல் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான வினாக்கள் எப்படிப்பட்ட வினாக்கள் அமைத்துக்கின்றது, அது எப்படி புள்ளிகள் அதிகரிப்பது என்றோட தான் நாங்கள் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே 2017ஆம் ஆண்டுக்குரிய பகுதி ஒன்றில் இன்று நாங்கள் 22வது பகுதி 2க்கான வினாக்களை பார்க்க வேண்டிய பார்க்க போகிறோம். 22 கடத்து 23 பார்க்க போகின்றோம் என்று. அவை பகுதி ஒன்று நீங்கள் நுணுக்கமாக செய்கின்ற போதுதான் பகுதி 2க்கான தெரிவு சம்பந்தப்பட்ட வினாக்களுக்கு இலகுவான முறையில் விடையளிக்கக்கூடிய இருக்கு என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், பகுதி ஒன்றை பாருங்கள். குறிப்பாக பாருங்கள், மகா பிரடிக், மகா ஹெதரின், மெரியா தெரேசா, 3ஆம் சார்ஸ், 15ஆம் லூஜி. இங்கே பாருங்கள், இஸ்பானியா, பிரான்ஸ், ரஷ்யா, பிரஷ்யா, ஆஸ்திரியா. கவனிங்கள், குறிப்பாக மகா பிரடிக், அடுத்தது மகா ஹெதரின், மரியா தெரேசா, அடுத்தது 3ஆம் சார்ஸ், 17ஆம் லூஜி. இந்தியாவில் இஸ்பானியா, பிரான்ஸ், ரஷ்யா, பிரஷ்யா, ஆஸ்திரியா என்ற அடிப்படையிலாம் இது தரப்பட்டிருக்கின்றது. ஆக பாருங்கள், இதில் பாருங்கள், குறிப்பாக பாருங்கள், 15ஆம் லூச்சி என்பது குறிப்பாக பிரான்சில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்சியாளர். அவர்கள் 5வது பி வர வேண்டும். 5வது பி வாருங்கள். 5வது பி என்னும் போது கவனிங்கள் மாணவர்களே, 5வது பி என்னும் போது 2 பெறக்கூடிய இருக்கின்றது. 2 பேர் 2 ஏதாவது ஒரு தெரிந்த விடையை கொண்டுதான் தெரியாதற்கான விடைகளுக்கான பதில்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கின்றோம். பாருங்கள், மகா பிரடிக் என்பது ரஷ்யா ஆட்சியாளர் விளங்குகின்றார், ரஷ்ய ஆட்சியாளன். அடுத்தது மகா ஹெதரின் என்பது ஆஸ்திரியா. அடுத்தது மரியா தெரேசா என்பது இஸ்பானியா. 3ஆம் சார்ஸ் என்பது பிரான்ஸ். 3ஆம் சார்ஸ் என்பது கவனிங்கள், குறிப்பாக கவனிங்கள், 4வது பி வர வேண்டும். பிரான்ஸ். அடுத்து 15ஆம் லூச்சி. 5வது விடிய பாருங்கள் மாணவர்களே, விடிய பாருங்கள், 5வது தான் பி வர வேண்டும். மாறி நான் நோட் பண்ணி கவனிக்க மாணவர்களே, 5வது தான் பி. 5வது பி வர பாருங்கள். 5வது பி இது வரப்போகுது, இது வரப்போகுது, இது வரப்போகுது. 5வது பி. இனி பாருங்கள், 3ஆம் சார்ஸ். 3ஆம் சார்ஸ் என்பதை கவனிக்க மாணவர்களே. 3ஆம் சார்ஸ் என்பது குறிப்பாக அடுத்து பாருங்கள், இஸ்பானியா. 4வது ஏ வர வேண்டும். 4வது ஏ வர வேண்டும்னால் முதலாவது டிஏ பாருங்கள். மகா பிரடிக் என்பது பாருங்கள் ரஷ்யா ஆட்சியாளர், ரஷ்ய ஆட்சியாளர். மகா ஹெதரின் என்பது ரஷ்யா வேறு ரஷ்யா ஆட்சியாளர். ஓகே, பிரஷ்யா ஆட்சியாளர், பிரஷ்யா ரஷ்யா 2 வேறு. இங்கே பிரஷ்யா வந்து குழம்பிக்கொள்ள தேவையில்லை. அது பிரஷ்யா, இது ரஷ்யா, 2 வெவ்வேறான நாடுகள், வெவ்வேறான நாட்டு. ரஷ்யா என்பது இது பிரஷ்யா, 2 வெவ்வேறு. ரஷ்யா வேறு, ரஷ்யா வேறு என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், 3ஆம் சார்ஸ் பாருங்கள், இஸ்பானியா. 15ஆம் லூஜி பிரான்ஸ். அப்போ பாருங்கள், இவ்வாறு தரப்பட்ட தகவலை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ முதலாவது பொருந்த முடியும். அவை ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தங்களுடைய ஆட்சி பிரதேசங்களை எவ்வாறு விஸ்தரிக்கிறார்கள், எவ்வாறு தங்களுடைய ஆட்சியை கொண்டு போகிறார்கள் என்பது சம்பந்தமாக தான் இந்த விளையாடப்படுகின்றது. அவை
நீங்கள் ஐரோப்பாவுடைய ஆட்சியாளர்கள், குறிப்பாக கிரேக்க ரோமானிய ஆட்சியாளர்கள், ரஷ்யா புரட்சியோடு சம்பந்தப்பட்ட ஆட்கள், பிரான்சிய புரட்சியோட, அதோட நெப்போலியன் போனாபார்ட், அவரோட முதலாம் உலக சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள், இரண்டாம் உலக சம்பந்த ஆட்சியாளர்கள், போர்கள், இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் நீங்கள் குறுகிய அடிப்படையில் ஞாபகம் பெற்றதான் இவ்வாறான பகுதி ஒன்றுக்கான விடைகளை இலவான முறையிலே பதிலளிக்கக்கூடிய என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதை வாருங்கள். அடுத்த வாருங்கள். சிவப்பு சட்டையினர், சிவப்பு சட்டையினர், கருங்கை, செம்படை, கருப்பு சட்டையினர், பழுப்பு நிற சட்டையினர். இங்கே வாருங்கள். ட்ரொட்ஸ்கி, ஹரிஃபோல்டி, முசோலினி, ஹிட்லர், செர்பியாவின் ரகசிய பயங்கரவாத குழு. கவனிங்கள். சிவப்பு சட்டையினர், கருங்கை, செம்படை, கருப்பு சட்டையினர், பழுப்பு நிற சட்டையினர், ட்ரொட்ஸ்கி, ஹரிஃபோல்டி, முசோலினி, ஹிட்லர், செர்பியாவின் ரகசிய பயங்கரவாத குழு இவ்வாறு தரப்படுகின்றது. பாருங்கள். சிவப்பு சட்டையினர் என்பது பாருங்கள் குறிப்பாக செம்படையினர் தரப்படுகின்றது, கருப்பு சட்டையினர் தரப்படுகின்றது, பழுப்பு சட்டையினர் தரப்படுகின்றது. இதில் பாருங்கள் மூன்றாவதே பொருந்தக்கூடியது, மூன்றாவதே பெற வேண்டும். இவ்வாறு தரப்படுகின்றது. அடுத்த பாருங்கள் 25வது சர்வதேச சங்கங்கள், சர்வதேச நாணய நிதிய சர்வதேச அமைப்புகளோட சம்பந்தப்பட்டது தான் இந்த வினா தரப்பட்ட நீங்கள் பாருங்கள். சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் ILO பாருங்கள், அதுங்க அடுத்து ஐக்கிய நாடு சபை UNO, சர்வதேச நீதிமன்றம் ICJ, உணவு திட்டம் UGFP, சர்வதேச நாணய நிதியம் IMF, இப்படி தரப்பட்டது. ஒரு பக்கம் பாருங்கள் சர்வதேச ஐக்கிய நாடு சபையினுடைய அமைப்புகளும் அங்கால அது அமைந்திருக்கின்ற நகரங்களும் தான் ஐரோப்பிய அந்த விடயங்கள், அந்த சர்வதேச அமைப்புகள் எந்த நகரத்தில் இருக்கின்ற தரப்படுகின்றது. இதை பாருங்கள். சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் எங்கே இருக்கின்ற தொழிலாளர் நிறுவனம் பாருங்கள் குறிப்பாக பாருங்கள் நியூயார்க் பாருங்கள். ஐக்கிய நாடு சபை பாருங்கள், ஐக்கிய நாடு சபை தான் பாருங்கள். ஐக்கிய நாடு சபை, சர்வதேச நீதிமன்றம் ஜெனிவாவில் இருக்கின்ற நீதிமன்றம் பாருங்கள். அப்போ பாருங்கள் மூன்றாவது சி வர வேண்டும். மூன்றாவது சி பாருங்கள், மூன்றாவது சி பாருங்கள், மூன்றாவது சி வராது பாருங்கள், மூன்றாவது சி வராது பாருங்கள். சர்வதேச நீதிமன்றம் பாருங்கள் கேக் நகரம், கேக் நகரம் மூன்றாக ஏ வர வேண்டும், மூன்றாக ஏ வர வேண்டும், மூன்றாக ஏ வர வேண்டும், மூன்றாக ஏ வர வேண்டும். அடுத்த உலக உணவு திட்டம் என்ற அடிப்படையில் பாருங்கள். உலக உணவு திட்டம், அதாவது சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் என்ற அடிப்படையில் பாருங்கள். தொழிலாளர் நிறுவனம் சீவரமா வராது. டி வாஷிங்டன், அங்கால உருவாபுரி டி வரும் பாருங்கள். மூன்றாவது பொருத்தக்கூடிய ஆகவே இந்த கட்டமைப்பு இவ்வாறு தரப்படுகின்ற பாருங்கள். ஒரு பக்கம் A, எக்ஸ் தரவுகளான தரவுகள் 5 தரப்படுகின்றது, Y தரப்படுகின்றது. ரெண்டையும் இணைக்கின்ற போது சரியான முறையில் தொடர்படுத்துகின்ற போது பெறக்கூடிய விடயத்தான் இந்த விட அமைந்திருக்கின்ற நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பாருங்கள். இவ்வாறு தான் நம்ம பகுதிகள் என்பது நீங்கள் ஒரு கட்டமைப்போடு அமையாமல் பல்வேறு விதமான கட்டமைப்போடு பகுதி கொண்டு அமைகிறபடியால் பல்வேறுபட்ட பயிற்சிகளும் பல்வேறுபட்ட சிந்தனை அடிப்படையில் தான் பகுதி ஒன்று என்பது சிறப்பாக செய்யக்கூடிய இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவை பகுதி ஒன்று நுணுக்கமாக செய்கின்ற போது உங்களுக்கு தெளிவான ஒரு புள்ளி கிடைக்க வேண்டும். இல்லாமல் பகுதி ரெண்டும் உங்களுக்கு சிறப்பான முறையில் விடையளிக்கக்கூடிய இருக்கும். அதனால் நீங்கள் ஏத்தர சித்திகளை சிறப்பான முறையில் பெறக்கூடிய இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பாருங்கள். 26க்கும் 30 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் ABCD என்னும் 4 மாற்று விடைகள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று அல்லது பல சரியான விடைகளாகும். சரியான விடையை அல்லது விடைகளை தெரிவு செய்க. பாருங்கள். ஏயும் பியும் மட்டும் சரி என்றால் 1 இட வேண்டும், பியும் சியும் மட்டும் சரி என்றால் 2 இட வேண்டும், சியும் டியும் சரி என்று சொன்னால் 3 இட வேண்டும், ஏயும் சியும் மட்டும் சரி என்றால் 4 இட வேண்டும். பாருங்கள். ஒரு விடை மட்டும் அல்லது 2க்கு மேற்பட்ட விடைகள் சரியாயின் 5 எனவும் அடைப்பு புள்ளி கூட்டி எழுத வேண்டும். பாருங்கள். இதனுடைய சுருக்கத்தை பாருங்கள், அது ஈஸியாக இருக்கும். பாருங்கள். பாருங்கள். ஏயும் பியும் மட்டும் சரி என்றால் 1 இட வேண்டும், பியும் சியும் சரி என்று சொன்னால் 2 இட வேண்டும், சியும் டி சரி என்றால் 3 இட வேண்டும், ஏயும் சியும் சரி என்றால் 4 இட வேண்டும். ஒரு விடை மட்டும் அல்லது 2க்கு மேற்பட்ட விடை சரி என்று சொன்னால் 5 இட வேண்டும். இவ்வாறு தரப்படும். அவை தகவல்களை அறிவுறுத்தல்களை
சரியான முறையில் விளங்கி கொண்டால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வினாக்களை விட எழுதலாம். நீங்கள் அறிவுறுத்தல்களை சரியாக உள்வாங்காமல் அல்லது தவறாக புரிந்து கொண்டால் நீங்கள் எழுதுகிற விடைகளும் அல்லது போடுற வினா இலக்கமான விடைகளும் அங்கே தவறுதான் இடம்பெறும். விளங்கின மாணவர்களே, அவை சரியான இலக்கத்தை நீங்கள் எடுக்கின்ற போதுதான் புள்ளிகளை சரியான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் கவனிக்க வேண்டும். கேள்வியை பாருங்கள். மேலோட்டில் கிரேக்க காவியங்கள் எவை? எலியட், ஒடிசி, அன்டிகோன், இனிட். அங்கே இலியட், ஒடிசி வரும். அப்போ ஏயும் பியும் சரியானா ஒன்றிட வேண்டும் பிரகடல. அடுத்த பாருங்கள். மேலோட்டுள் பிரித்தானியா மீது படையெடுத்த மிலேச்ச இனங்கள் யார்? ஒஸ்ட்ரோகோஸ், பிராங், ஆங்கிலர், சக்சோனியர். பாருங்கள், ஒஸ்ட்ரோகோஸ், பிராங், ஆங்கிலர். அப்போ இது 3 கேட்டால் ஒரு விடை மட்டுமே இல்லை 2 விட சரியான சொன்னால் 5 1. அப்போ 5 இலக்கத்தை நீங்கள் எழுத வேண்டும். 27 கேள்வி. எவ்வளோ இலவாக இருக்குன்னு இந்த கேள்வி பாருங்கள். இப்போ நீங்கள் இலவாக இருக்க கேள்வியை நீங்கள் இலவான முறையில் நீங்கள் வேகமாக செய்கின்ற போதுதான் பரீட்சைகளில் உங்களுக்கு நேரம் மீதமாகும். அவை தெரியாத கேள்விக்கான விடை எழுதுவதற்கான நேரத்தை நீங்கள் அதுக்கு பயன்படுத்தி ஒரு முழுமையான பரீட்சைகளை பகுதி ஒன்றில் சிறப்பான முறை செய்யக்கூடிய இருக்கும். அடுத்த பாருங்கள். மேல்வருவோரில் பிந்திய மத்திய காலத்தில் வாழ்ந்த இத்தாலி எழுத்தாளர்கள். இந்திய மத்திய காலத்தில் வாழ்ந்த இத்தாலி எழுத்தாளர் பாருங்கள். ஜெர்மனி, இஸ்பானியா, பிரான்ஸ், இத்தாலி. பாருங்கள், ஜெர்மனி, இஸ்பானியா, பிரான்ஸ், இத்தாலி. இதுதான் பிந்திய காலத்தில் வாழ்ந்த இத்தாலி எழுத்தாளர்கள். எழுத்தாளர்கள் யார்? ஜெர்மனி, இஸ்பானியா, பிரான்ஸ், பிந்திய காலத்தில் வாழ்ந்த இத்தாலி எழுத்தாளர்களாக பாருங்கள். ஜெர்மனி. இந்த கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி ஒரு வித்தியாசமான கேள்வி அமைந்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள். 29 பாருங்கள். மேலுவற்றுள் எந்த நாடுகளில் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் தேசிய அரசு உருவாகின? பாருங்கள். ஜெர்மனியில் உருவானதா, இஸ்பானியா உருவானதா, பிரான்ஸ் உருவானதா, இத்தாலி? பாருங்கள், ஜெர்மனி, இஸ்பானியாவும் பிரான்ஸும் தான் ஆரம்பத்தில் தேசிய அரசாக அடிச்சு சொல்லப்படுங்க. அவை பியும் சியும் சரி. பாருங்கள், பியும் சியும் 2 இட வேண்டும். 2 இலக்கத்தை இட வேண்டும். அடுத்த பாருங்கள். மேல்வருவோரில் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சோவியத் ஒன்றியத்தின் தலைவராக இருந்தோர் யார்? 20ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில். அதுக்கு முன் இந்த கல்வியை பாருங்கள். அதாவது தேசிய அரசுகள் உங்களுக்கு தெரியும். தேசிய அரசு என்றால் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை இருக்கும். ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ள தனித்துவமான இனம், மொழி, அதோட அந்த ஆட்சியாளன் ஒரு தண்ணீர் இல்லாத அதிகாரம் கொண்ட ஆட்சியாளன் விளங்குவான். அவரோட தனித்துவ இராணுவ படை இருக்கும், தரப்படை இருக்கும், அவரோட தனியார் சட்ட தொகுப்பு இருக்கும், நீதிமன்ற முறை இருக்கும், தானே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்டவர்கள் இருப்பார்கள். அதோட அரசியல் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து காணப்படும். அதோட தனித்துவமான ஒரு விடயங்களை உள்வாங்கி கொண்டுதான் இந்த தேசிய அரசானது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் எழுச்சி பெற்றது. அப்படி தேசிய அரசு எழுச்சி பெற்ற நாடுகள்லாம் இஸ்பானியா இருக்கின்றது, பிரான்ஸ் இருக்கின்றது, இங்கிலாந்து இருக்கின்றது, பிரித்தானியா இருக்கின்றது. இப்படியே இருக்கின்றது. அவை தேசிய அரசு தொடர்பாகவும் கடந்த காலத்தில் அது சிறுவிப்பாக வந்துக்கின்றது. 8 புள்ளிக்கு வந்துக்கின்றது, 16 புள்ளிக்கும் தேசிய தொடர்பான காரணங்கள் அல்ல அதனுடைய விளைவுகள், தேசிய அரசு எழுச்சி பெற்ற நாடுகள் என்ற அடிப்படையிலே தேசிய தொடர்பான கடந்த கால வினாக்களில் கேட்கப்படுகின்றது. ஆக நீங்கள் தேசிய தொடர்பான ஒரு சிறிய பாடம் அது தொடர்பாக நீங்கள் முழுமையான ஒரு விளக்கத்தை பெற்றிருந்தால் தான் அதுக்கான வினாக்கான விடைகளை இலவான முறையில் எழுதக்கூடிய இருக்கும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தேசிய அரசு என்பது இவ்வாறு தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே தேசிய அரசு முக்கியமான ஒரு விடை என்பதை நீங்கள் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய விடயமாக விளங்குகின்றது தேசிய அரசு. அடுத்த பாருங்கள். மேல்வருவோரில் 20ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தோன்றிய பகுதியில் சோவியத் ஒன்றியத்தின் தலைவராக இருந்தோர் யார்? மேல்வருவோருள் 20ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் சோவியத் ஒன்றியத்தின் தலைவராக இருந்தோர் யார்? பாருங்கள். அலெக்சி கொசியின், அலெக்சாந்தர் சோல்செனிஸ்டின், லியோனிட் அண்ட்ரேயு சகரோவ். கவனிங்கள். அலெக்சி கொசியின், அலெக்சாந்தர் கொன்ஸ்டலேஷன், லியோனிட் அண்ட்ரேயு சகரோவ். இதில் பாருங்கள், சோவியத் ஒன்றியத்தின் தலைவர். சோவியத் ஒன்றியத்தின் தலைவராக யார் விளங்கியிருப்பார்? சோவியத் ஒன்றிய தலைவராக யார் விளங்கியிருப்பார் என்பது தான் இந்த வினா தரப்படுகிறது. பாருங்கள், சோவியத் ஒன்றினுடைய தலைவராக யார் விளங்கியிருப்பார்? பாருங்கள், குறிப்பாக
பி வரக்கூடிய இருக்கின்றது. லியோட இவர்கள் மூன்றா நம்ப வேண்டும் இவ்வாறு தரப்படுகின்றது. ஆகவே பார்த்தீங்களா இந்த கேள்வி பார்த்தீங்களா, ஒரு கேள்வி தரப்படுகின்றது, ஏபிசி என்ற அடிப்படையில் இலக்கம் தரப்படுகின்றது. அதாவது அந்த பொருந்தக்கூடிய விதத்தின் அடிப்படையில் சரியான இலக்கத்தை தெரிவு செய்து அதுக்கான இலக்கத்தை நாங்கள் பிரேக்கருக்குள்ளே இட்டிருக்கின்றோம். இவ்வாறு தான் இந்த வினா தரப்படுகின்றது. ஆகவே பகுதி ஒன்று சரியான முறையில் நீங்கள் வாசிக்க வேண்டும், சரியான விடை எழுத வேண்டும். அப்போதுதான் நீங்கள் புள்ளிகளை சரியான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிறது நீங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்த பாருங்கள் அடுத்த கண்ட இது 30 வரைக்கும். அடுத்த பாருங்கள் 31க்கும் 35 பாருங்கள். 31க்கும் 35 வரையில் ஒவ்வொரு வினாவிலும் ஒரு தலைப்பின் கீழ் 5 விடை தரப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று உரிய தலைப்பு ஒன்று பொருந்தாது. அதனை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை அடைப்பு புள்ளி கொண்டு எழுத வேண்டும். பாருங்கள் 30 ஆண்டு கால போரின் பிரதான கட்டங்கள் பொருந்தா பாருங்க. 30 ஆண்டு கால போரின் பிரதான கட்டங்கள் போமிய கட்டம், ஜெர்மனி, டென்மார்க், ஸ்வீடன், பிரான்ஸ். பாருங்க பொருந்தாது. போமிய கட்டம் என்பது பொருந்தக்கூடிய இருக்கிறது. ஜெர்மனி, டென்மார்க், ஸ்வீடன், பிரான்ஸ் இருக்கின்றது. ஜெர்மனி கட்டம் பொருந்தாது. 2வது 30 ஆண்டு கால போர் ஐரோப்பாவில் நீண்ட கால அடிப்படையில் உருவானதாகவும் ஆரம்பத்தில் அது சமய போரா உருவானதாக, குறிப்பாக கத்தோலிக்க புரட்டஸ்தாந்து மதத்திற்கிடையான சமய போரா உருவானதாகவும், பிற்காலத்தில் அது அரசியல் ரீதியான போரா உருவாகி நாடுகளிடையே பகைமைகள் போட்டிகள் உருவாகி பிற்காலத்தில் நாடுகளில் புரட்சி ஏற்படவும் அதன் விளைவாக உலகமா யுத்தங்கள் ஏற்படுவதற்கும் இந்த இதுதான் அடிப்படையாக அமைந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே 30 ஆண்டு கால போர் தொடர்பாக அதுக்கான காரணங்கள், அதனுடைய 4 கட்டங்கள், அதனுடைய விளைவுகள் தொடர்பாக கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக கேள்வி கேட்கப்படுகின்றன கவனிக்க வேண்டும். ஆகவே 30 ஆண்டு கால போர் தொடர்பாக கட்டாயம் படிச்சு வச்சுருங்க. அது 8 புள்ளிக்கும் பெறக்கூடிய இருக்கின்றது, 16 புள்ளிக்கும் பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கும்படியாக நீங்கள் அது தொடர்பான 4 கட்டங்கள் இருக்கும். சுருவிப்பை நோட் பண்ணி சரியான முறையில் ஞாபகப்படுத்தி கொண்டு 4 கட்டத்துக்கு 4 காலப்பகுதி இருக்கின்றது. எப்படி போர் ஆரம்பத்தில் உருவாகினது, ஓமிய கட்டம், தேனிய கட்டம், மற்றது சுவிடன் கட்டம், டென்மார்க் கட்டம் என்று எப்படி உருவாகினது என்பது ஒரு கதை வடிவில் ஒரு ஞாபகப்படுத்தலை நீங்கள் வைத்து கொண்டிருந்தால் சரியான முறையில் இதுக்கான விடைகள் ஞாபகப்படுத்தி பரீட்சைகளை கேள்வி கேட்கின்ற பொழுது சரியான விடை எழுதலாம். பார்த்தோம். அடுத்த பாருங்கள் 32 பாருங்கள். அமெரிக்க புரட்சியோடு தொடர்புடைய பிரதான நிகழ்ச்சிகள் பாருங்கள். போஸ்டனில் தேனி விருந்து, கண்டத்து மாநாடுகள், பஸ்டின் தகர்க்கப்பட்டமை, சுதந்திர பிரகடனம், பாரிஸ் உடன்படிக்கை. மீண்டும் கவனிங்கள். போஸ்டன் தேனி விருந்து தெரியும், உங்களுக்கு தெரியும். அமெரிக்க சுதந்திர போரானது 1772 தொடக்கம் 1783 வரைக்கும் அமெரிக்காவில் இடம்பெற்ற பிரித்தானுடைய சர்வதிகார அல்லது ஒரு கொடூரமான ஆட்சிக்கு எதிராக பிரித்தானுடைய காலனித்துவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காண்டி அமெரிக்கா பழங்குடியின இனத்தவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு புரட்சியான் இந்த அமெரிக்க புரட்சி. குறிப்பாக பிரித்தானியர்கள் அமெரிக்காவில் பற்றிய பொருளாதார கொள்கை இருக்கின்றது. வரி வேண்டினம், குறிப்பாக தேயிலை வரி வேண்டினம், கடதாசி வரி, நாணய வரி என்று அதிகமான வரி வேண்டினம். அவரோட பிரித்தானியால் 13 குடியிடங்களை அமைத்து, குறிப்பாக தென்பேர்ஸ், லோக்சயர், லங்காசயர் போன்ற தென்பேர்ஸ், லங்காசயர் போன்ற ஒரு அடிப்படையில் அது அங்கே கைத்தொழில் செய்யப்பட்ட இடங்கள். அதோட இந்த அமெரிக்கா புரட்சியில் உறுப்பினர்கள் பென்சில்வேனியா, நியூயார்க் மற்றது என்ற அடிப்படையில் 12 குடியிடங்களை உருவாக்கி அமெரிக்காவில் பிரித்தானியர்கள் கொடூரமான முறையில் தங்களுடைய வரி விதிக்கிற செயற்பாடோட, வர்த்தக மூலம் அதிக லாபம் பெற செயற்பாடோடையும் தங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை, குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை பெறப்பட்ட கொள்கைகளின் அடிப்படையில் செய்யப்படுகிறார்கள். அவை இந்த பிரித்தானிய ஆட்சிகராகத்தான் அமெரிக்கா இருக்கின்ற பழங்குடியின மக்கள் நீண்டகால அடிப்படையில் மேற்கொண்ட புரட்சியைத்தான் அமெரிக்க புரட்சி. ஆகவே பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து விடுதலை பெற்ற முதலாவது தேசமாக, முதலாவது நாடாக அமெரிக்கா விளங்கின அடிப்படையிலான் பிற்காலத்தில் பிரித்தானிய கட்டுப்பாடு இருந்த பல கீழத்திய நாடாக இருந்தாலும் சரி அல்ல மேலத்திய நாடாக இருந்தாலும் சரி விடுதலை பெறுவதற்கும் பிற்காலத்தில் சுதந்திர வேட்கை உருவாகுவதற்கும் பிற்காலத்தில் பிரித்தானியுடைய சாம்பிரதாயத்துக்கு எதிராக 7 நாடுகள் கொதித்திருந்து புரட்சியில் ஈடுபடுவதற்கும் இந்த அமெரிக்கா புரட்சியானது வழிவகுத்து என்பது ஐரோப்பிய வரலாற்றாசிரியர் கூட சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம். பாருங்கள், பொருந்தக்கூடியது பொருந்தக்கூடியது கண்டத்து மகாநாடு பொருந்தாது. பஸ்டின் சிறைச்சாலை சுதந்திர பிரகடனம் பாரிஸ் உடன்படிக்கை வரும். பஸ்டின் தாக்கப்பட்ட கண்டத்து மகாநாடு வரும்.
பசிந்தாக்கப்பட்ட வேறு சொன்னால் பசிந்தாக்கப்பட்ட என்பது பிரான்சிய போர் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு தெரியும். பிரான்சிய புரட்சியில் 16 ஊச்சி போன்ற மன்னர்கள் ஆட்சி செய்கின்ற போது அந்த ஆட்சியாளருக்கு எதிராக மக்கள் சுதந்திரமாக கருத்து தெரிவிக்க முடியாது. சுதந்திரமாக கருத்து தெரிவித்தால் எந்தவித விசாரணையின்றியும் மக்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்து வைத்திருப்பார்கள். அந்த சிறைச்சாலையை தாக்கப்பட்ட மூலம்தான் பிரான்ஸ் புரட்சி 1789 ஆண்டு பிரான்சில் உருவாகினதாக சொல்லப்படுகின்றது. இது பிரான்சிய புரட்சி. பொருந்தாதவர்கள் 3 எங்களை பாருங்கள், பொருந்தாது 3 பொருந்தாது. அடுத்த பாருங்கள், ஐரோப்பிய கூட்டணி நடத்திய மாநாடுகள். ஐரோப்பிய கூட்டணி நடத்திய மாநாடுகள் பாருங்கள், ஐலா, சப்பேல், ஸ்ட்ரோபெலோ, லைபாக், வெரோனா, பாரிஸ். பாருங்கள், ஐலா, சப்பேல், ரோபெலா, லைபாக், வெரோனா, பாரிஸ். ஐரோப்பிய கூட்டணி நடத்திய மாநாடுகள். ஐலா, சப்பேல், ட்ரோஹெலா, லைபாக், வெரோனா, பாரிஸ். நடத்திய மாநாடுகள். அடுத்த பாருங்கள், முதலாம் உலகப் போருக்கு ஏதுவான காரணங்கள். உங்களுக்கு தெரியும், முதலாம் உலக பாருங்கள் ஐரோப்பிய வல்லரசுகளிலான காலனித்துவ போட்டி, இரு வல்லரசு அணிகளாக ஐரோப்பியா பிரிந்தமை. அடுத்தது அல்சஸ் லோரைன் பகுதிகளை ஜெர்மனி பெற்றுக்கொண்டதால் பிரான்சில் ஏற்பட்ட பகமை. பாசிசம், நாட்சிசம் என்பவற்றின் எழுச்சி. இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலே கடற்படை வலிமை தொடர்பில் ஏற்பட்ட போட்டி. பாருங்கள், முதலாம் உலகப் போருக்கு ஏதுவான காரணங்கள். உங்களுக்கு தெரியும், 1914 தொடக்கம் 1918 வரைக்கும் 1914 தொடக்கம் 1918 வரைக்கும் ஐரோப்பாவில் இடம்பெற்ற யுத்தம்தான். ஐரோப்பாவில் உருவாகி பிறகு ஐரோப்பாவுடைய குடியேற்ற நாடுகளான ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா போன்ற பல கண்டங்களுக்கும் யுத்தம் பரவிய வழியால் தான் நாங்கள் முதலாவது வர்ணிக்கிறோம். இதுக்கான காரணங்கள் நீண்ட கால அடிப்படையிலான பல காரணம் இருக்கின்றது. குறிப்பாக ஒட்டோ பிஸ்மார்க்குடைய செயற்பாடு, 2ஆம் இலட்சனுடைய செயற்பாடு, அவரோட குடியேற்றம் கொடுத்த கொள்கைகள், அடுத்த ஜெர்மனியானது ஆக்கிரமிப்பு கொள்கை பின்பற்றுது, இனவாதத்தை வளர்த்துக் கொள்ளுது. அவரோட குறிப்பாக ஐரோப்பாவில் ஜெர்மனியானது தன்னுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பாவில் தனக்கு எதிராக இருக்கின்ற சிறிய நாடுகளை கைப்பற்றி முனைப்பில் ஈடுபடுது. இது நீண்ட கால அடிப்படையில் இடம்பெற்றது. அது பிறகுதான் சரஜீவ சம்பவம் இடம்பெறுது. குறிப்பாக பொஸ்டோனியா, அதாவது ஆசியாவின் முடிக்குள்ளவரான பிரான்சிஸ் பெர்டினண்டும் அவருடைய மனைவியும் பொஸ்டோனியா தலைவரான சரஜீவ நகரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதாகவும், அங்கே சீர்விய நாட்டு 2 இளைஞர்கள் அவனை சுட்டுக் கொண்டதன் மூலம் அதுக்கு நட்டகீடாக ஆஸ்திரியா செர்பியா கேட்டதாகவும், அதுக்கு செர்பியா மறுப்பு தெரிவித்ததாகவும், ஒரு ஆஸ்திரியா ஜெர்மனிய ஆதரவோட செர்பியா யுத்தம் ஆரம்பித்தாகவும், இதுக்கு பயந்து செர்பியா பிரான்சினுடைய பிரித்தானிய உதவி நாடினாகவும் என்று யுத்தம் ஆரம்பித்தது. யுத்தம் ஆரம்பித்து நடவடிக்கை முடிந்த பொழுது நேச நாடுகளை நட்பு நாடுகள் வெற்றி பெற்றது. அச்சு நாடுகள் அல்லது மத்திய ஐரோப்பிய நாடுகள் தோல்வியோடு யுத்தம் முடிவடைந்தது. யுத்தம் முடிந்த பொழுது பல விளைவுகள் இருக்கின்றது. யுத்தம் இல்லை, அப்போ நிறைய தீமையாக விளைவாக இருக்கின்றது. குறிப்பாக அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். நிறைய மக்கள் ஊனமுற்றாக மாறியிருக்கின்றார்கள். சொத்துக்கள் அழிவு, உடைமை அழிவு. அதோட ஐரோப்பாவுடைய வளர்ச்சியானது தடைப்பட்டு போச்சு. அதோட ஐரோப்பாவுக்கு இருந்த ஆப்பிரிக்கா மற்ற ஏனைய சிறு நாடுகள் எல்லாம் சுதந்திரம் பெற்றுக்கின்றது. பின்லாந்து, அடுத்து போலந்து போன்ற நாடுகள்லாம் விடுதலை பெறுகின்றது. சில நாடுகளில் மன்னராட்சி முறை அல்லது முடியாட்சி முறை, ஹங்கேரி, துருக்கி போன்ற நாடுகளில் மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு சுதந்திர அரசு உருவாக்கப்படுது. ஆகவே இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகுதான் மீண்டும் இவ்வாறான ஒரு யுத்தம் இடம்பெறக்கூடாது என்று நம்ம வலியுறுத்தித்தான் சர்வதேச சங்கமானது 1920ஆம் ஆண்டு உருவாக்க திட்டமிடப்பட்டதாகவும் 21 அது நடைமுறைப்படுத்தப்பட்டு சொல்லப்படுகிறது. ஆனால் சர்வதேச சங்கம் உருவாகி அனளவாக 20 வருஷம் யுத்தம் இடம்பெறவில்லை என்றும் 20 வருஷத்துக்குள்ளே சர்வதேச சங்கத்தால் பல முயற்சிகள் வெற்றியளித்தாலும் பெரும்பாலான முயற்சிகள் தோல்வியடைந்ததாகவும், தோல்வியடைஞ்ச எதிரொலி தான் பிற்காலத்தில் 1938-39 தொடக்கம் 1945 வரைக்கும் ஐரோப்பாவில் மீண்டும் யுத்தம் இடம்பெறுவதாகவும், அது 2ஆம் உலக யுத்தம் என்று வர்ணிக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றோம். இவ்வாறு தான் ஐரோப்பாவின் இந்த
முதலாம் உலகப் போர் சம்பந்தப்பட்ட பல விடயங்களை உள்ளடக்கி நான் சுருக்கமாக கொஞ்சம் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே முதலாம் உலக போரானது ஐரோப்பியா மட்டுமில்லாமல் உலக அரங்கிலே எதிர்கொள்ளப்பட்ட முதலாவது போர். அப்போ முதலாவது போர் எப்படி அழிவு ஏற்படும், யுத்தம் எப்படி இடம்பெறும், அது சம்பந்த அனுபவம் எந்த நாட்டுக்கும் இல்லை. யுத்தம் முடிஞ்சால் இவ்வாறு அழிவு ஏற்படும், யுத்தத்தால் இவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்பதை உலக நாடுகள் அப்போதுதான் புரிந்து கொண்டன. அதனால தான் யுத்தங்கள் இடம்பெறுவதை பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளும் சரி, பெரும்பாலான வளர்ச்சி அடைந்து வந்த அல்ல வளர்ச்சி அடைந்த நாடுகளும் சரி யுத்தம் இடம்பெறுவது பெரும்பாலும் விரும்பவில்லை. என்ற பல அழிவுகள் ஏற்படும், பொருள் அழிவு ஏற்படும், உயிர் அழிவு ஏற்படும், தேவையில்லாத முரண்பாடுகள் பகைமையெல்லாம் வளர்க்க வேண்டி வரும் என்ற அடிப்படையினால் யுத்தத்தை பெரும்பாலான தவித்து வந்தான். பாருங்கள், கேள்வியை பாருங்க. நீ முதலாம் உலகப் போருக்கு ஏதுவான காரணங்கள் ஐரோப்பிய அரசுகளிலே காணித்துவ போட்டி சரி, இரு வல்லரசு அணிகளாக ஐரோப்பா பிரிந்தமை சரி, அல்சர் லோரன் பகுதிகள் ஜெர்மன் பெற்றுக்கொண்டதால் பிரான்ஸ் ஏற்பட்ட பகைமை சரி, பாசிய நாட்சியம் என்பது எழுச்சி. இது இரண்டாம் உலக யுத்தம். பாசிய என்பது இத்தாலியால் முசோலியா உருவாக்கப்பட்டது, நாசி என்பது ஜெர்மனியால் ஹிட்லர் உருவாக்கப்பட்டது. இரண்டாம் உலக யுத்தம். இங்கிலாந்துக்கு ஜெர்மனிக்கு இடையிலே கடற்படை வலிமை உறவில் இப்பட போட்டி, இதுவும் பெரும். அவை நாளா விட பொருந்தாது. பொருந்தாங்களுக்கு பாருங்க, பொருந்தா தேசியம் பொருந்தாது, பாருங்கள் பொருந்தாது பொருந்தாது பொருந்தா தேசியறாங்க, பொருந்தா தேசியறாங்க. அடுத்த பாருங்கள், ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தொடர்பு கொண்ட பிரதானமான நெருக்கடிகள் மொரோக்கோ நெருக்கடி, கொரிய போர், சுவிஸ் நெருக்கடி, சுவிஸ் கால்வா நெருக்கடி, பெல்ஜியம் கொங்கோவின் உள்நாட்டு போர், காஷ்மீர் நெருக்கடி. இங்கே பாருங்கள், ஐக்கிய நாடுகள் நிறுவனம் குறிப்பாக ஐக்கிய நாடு நிறுவனம் எதிர்கொண்ட குறிப்பாக எதிர்கொண்ட பிரதான நெருக்கடி என்றால் மொரோக்கோ நெருக்கடி பெறுமா, கொரிய போர், சுவிஸ் நெருக்கடி, பெல்ஜியம் கொங்கோ உள்நாட்டு போர், காஷ்மீர் நெருக்கடி. இளவரங்கள் ஐக்கிய நாடு இது கொண்ட பிரதான நெருக்கடிகள். காஷ்மீர் நெருக்கடி என்பது பெரும்பாலும் பொருந்தாவுண்டாதான் இருக்கின்றது, அதான் பெறக்கூடியது. பாதியில் மாணவர்களே, அவ இந்த கட்டமைப்பு இப்படி அமைந்திருக்கின்றது. அவ அது 36 விடக்கம் 35 வரையான வினா, 31 விடக்கம் 35 வரையான வினாக்கள், ஒரு 5 கேள்வி தரப்படுகின்றது. ஒவ்வொரு கேள்வியும் அந்த பொருத்தாத நீங்கள் தெரிவு செய்து அந்த இலக்கத்தை எந்தவித கஷ்டமும் இல்லாமல் கேள்வியை வாசிக்கிறீர்கள். எது பொருந்தாது அமைகின்றதோ அதுக்கான விடைக்கான இலக்கை தெரிவு செய்து 12 பிரச்சனைக்குள்ள போகிறோம். சின்ன விஷயம் முடிஞ்சு. அடுத்த வாருங்கள், 36 தொடக்கம் 36 தொடக்கம் பாருங்கள், 36 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்கள் 2 கூட்டுக்கள் வீண் தரப்படுள்ளன. 2 கூட்டு தரப்படுள்ளன. ஒவ்வொரு வினா தொடர்பாகவும் உள்ள கூட்டுச்சோடுகளில் கீழே உள்ள அட்டவணை காணப்படும். 1, 2, 3, 4, 5 என்பவற்றில் மிகவும் பொருந்துவது எதுவென்பதை தெரிந்து இலக்கத்தை அடைப்பு புள்ளி கொண்டு எழுத வேண்டும். பாருங்க, மனு கவனிங்கள். 36 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்களில் 2 கூட்டுகள் வீதம் தரப்படுள்ளன. ஒவ்வொரு வினா தொடர்பாகவும் உள்ள கூட்டுச்சோடிக்கு கீழே உள்ள அட்டவணை காணப்படும். 1, 2, 3, 4, 5 என்பவற்றின் மிகவும் பொருந்துவது எதுவென்பதை தெரிந்து அது இலக்கத்தை அடைப்பு புள்ளி கொண்டு எழுத வேண்டும். அடைப்பு புள்ளி கொண்டு எழுத பாருங்கள். முதலாவது கூட்டு, இரண்டாவது கூட்டு. முதலாவது சரி, இரண்டாவது பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் இலக்கம் முதலாக இட வேண்டும், கொண்டிட வேண்டும். இரண்டாவது கூட்டு முதலாவது கூட்டு இரண்டாவது கூட்டு சரி என்றால் 2 இட வேண்டும். முதலாவது பிள்ளை இரண்டாவது பிள்ளை என்றால் 3 இட வேண்டும். முதலாவது பிள்ளை இரண்டாவது சரி என்றால் 4 இட வேண்டும். முதலாவது சரியானது முதலாவது கூட்டினை நன்றாக விளக்குவதும் ஆகும் என்றால் பாருங்கள் 5 இட வேண்டும். இவ்வாறு தரப்படுகின்றது. அவை அறிவுறுத்தல்கள் சரியாக உள்வாங்கப்பட்டால்தான் நீங்கள் கேள்விக்கான விடையை ஈஸியாக முறையில் உடனடியாக போடுவீர்கள். அறிவுறுத்தல் குழப்பமாக இருக்கு, தெளிவில்லை என்றால் திரும்ப மீண்டும் வாசிக்க வேண்டும். அறிவுறுத்தல்களை தெளிவுபடுத்தி போடத்தான் வினாக்கள் வாங்க வேண்டும். பாருங்கள், இனி வினா பாருங்கள். பாரிஸ் முதலாவது கூட்டு இரண்டாவது கூற்று பாருங்கள். பாரிசியருக்கு எதிரான கிரேக்கரின் போர் பெலோபோனியஸ் போர் எனப்பட்டது. குடியரசு அரசியல் பற்றி அரிஸ்டோட்டில் எழுதிய மிக முக்கியமான நூலாகும். பாருங்கள், பாரசீகருக்கு எதிரான கிரேக்க போர் பெலோபோனிய போர் எனப்படும். குடியரசு அரசியல் பற்றிய அரிஸ்டோட்டில் எழுதிய மிக முக்கியமான நூலாகும். அரசியல் தொடர்பாக அவர் எழுதியிருக்கிறார், விளக்கியிருக்கின்றார். அப்போ 5
சரியானதும் முதலாக கூட்டினை நன்றாக விளக்குவது. அப்போ 5 இலக்கம் 5 இட வேண்டும். அடுத்த பாருங்கள், கிபி 313ஆம் ஆண்டு கொன்ஸ்டைன் பிளான் பிரகடனம் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு வழிபாட்டு சுதந்திரம் வழங்கினார். 1800ஆம் ஆண்டு வருது ஆண்டு பாருங்க. மிளைச்சர்கள் கிபி 476 இறுதியான உரோவ பேரரசரை நீக்கிவிட்டு ஹனிபலை சிம்மாசனம் ஏற்றினார்கள். இது ஆண்டு பிழை. அங்க பாருங்கள், கிபி 476 இறுதியான உரோவ பேரரசரை நீக்கிவிட்டு ஹனிபலை சிம்மாசனம் ஏற்றினார். பிழை சரி 4வது எவ்வளவு பார்த்தீங்களா நுணுக்கமாக கேட்கப்பட்ட கேள்விகள் நீங்கள் வழியாக வாசிக்க வேண்டும். அப்போதான் முடிவுகளை இலவாக இருக்கும். அடுத்த பாருங்கள், 38 பாருங்கள், ஐரோப்பிய சமுதாயத்தின் எல்லா அமைப்புகளிலும் பல பாரதூரமான விளைவுகளை புரட்டஸ்தாந்து சீர்திருத்தம் ஏற்படுத்தியது. ஐரோப்பிய சமுதாயத்தின் எல்லா அமைப்புகளிலும் எல்லா துறைகளிலும், குறிப்பாக அது அரசியலாக இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், கலைகள் அடிப்படையில் பல விளைவுகளை புரட்டஸ்தாந்தமாக ஏற்படுத்தினது. புரட்டஸ்தாந்து சீர்திருத்தம் கிறிஸ்தவ சமய ஒற்றுமையை ஒழித்ததோடு சமய அரசியல் பொருளுக்கும் வழிவகுத்தது. சீர்திருத்தம் கிறிஸ்தவ சமய ஒற்றுமையை ஒழித்ததோடு சமய அரசியல் பொருளுக்கும் வழிவகுத்தது. உண்மையான அப்புறம் 30 ஆண்டு கால போர் இடம்பெற்றது. பார்த்தீங்களா, ஐரோப்பிய சமுதாயத்தும் எல்லா அமைப்புகளிலும் பல பாரதூரமான விளைவுகளை புரட்டஸ்தாந்த சமயத்தை ஏற்படுத்தியது. இதனால தான் பிற்காலத்தில் சமய ரீதியான போர், 30 ஆண்டு கால போர் கூட அப்படித்தான் மாணவர்களே, 30 ஆண்டு கால போர் கூட சமய ரீதியாக ஆரம்பித்த போரான கத்தோலிக்க புரட்டஸ்தாந்து, அதனால கத்தோலிக்க எதிரான சுவிங்கிலிசம், கல்வினிசம் போன்ற மதநெறியாளர்கள் எல்லாம் புரட்டஸ்தாந்தத்தை சேர்ந்து கத்தோலிக்க மதத்துக்கு எதிராகத்தான் ஜன்னல் வெளியேறு நிகழ்வோடு ஆரம்பிச்சுதான் இந்த 30 ஆண்டு கால போர் ஆரம்பிக்குது. அப்போ இதை விளக்குது 5 கூட்ட விளக்கினா 5 நம்ம சரியானது முதலாவது கூட்டி நன்றாக விளக்குவது 5. அடுத்த வாருங்கள், 39 வாருங்கள், ஆஸ்திரியா ஹங்கேரியா ஆட்சிக்கு உரிமையுடைய முடிக்குரிய இளவரசன் பிரான்ஸ் பெர்டினண்ட் பொஸ்னியாவின் தலைநகரமான சரஜிகோவில் கொலை உண்டை முதலாம் உலகப் போருக்கு காரணம் என்றது உடனடி காரணமாக பெர்சஸ் சமாதான உடன்படிக்கை மூலம் ஆஸ்திரியா ஹங்கேரி ராஜ்யம் ஒழிக்கப்பட்டமை. பெர்சஸ் சமாதான உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை மூலம் ஆஸ்திரியா ஹங்கேரி ராஜ்யம் ஒழிக்கப்பட்டமை. இது பிள்ளை. ஆனால் இதை பாருங்க, ஆஸ்திரியா ஹங்கேரி ஆட்சிக்கு உரிமையுடைய ஹங்கேரி ஆட்சிக்கு உரிமையுடைய இளவரசன் பிரான்ஸ் பெர்டினண்ட் கொலை உண்டை காரணம். இது சரி, இது பிழை. சரி பிழை பாருங்க, சரி பிழையான இருக்கிற முதலாம் அமைத்துக்கின்றது. அடுத்த பாருங்க மாணவர்களே, 1929ஆம் ஆண்டு ஹிட்லருக்கும் பாப்பரசுக்கும் இடையே ஏற்பட்ட லண்டன் உடன்படிக்கை கத்தோலிக்க சமயம் ஜெர்மனியில் உத்தியோகபூர்வமான அரசு சமயமாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. அடுத்த வாரங்கள் 1961 அமைக்கப்பட்ட பெர்லின் சுவர் 1989 இடிக்கப்பட்டது. மீண்டும் கவனிங்கள், 1929ஆம் ஆண்டு ஹிட்லருக்கும் பாப்பரசுக்கும் இடையே ஏற்பட்ட லண்டன் உடன்படிக்கை கத்தோலிக்க சமயம் ஜெர்மனியில் உத்தியோகபூர்வமான அரசு சமயமாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதுபோல 1961 அமைக்கப்பட்ட பெர்லின் சுவர் 1989 இடிக்கப்பட்டது. இப்படி 2 படி சொன்னால் 40 வாரங்கள், பிளவிலை சொன்னால் 3ஆகும். இவ்வாறு தான் பகுதியில் அமைந்திருக்கு. ஆகவே இன்று நாங்கள் 2017ஆம் ஆண்டுக்குரிய பகுதி கொண்டு ஒட்டுமொத்தம் முடிச்சுக்கிறோம். கடந்த வகுப்பில் நாங்கள் 2022 பார்த்து நாங்கள் இன்று மிகுதி பார்த்து முடிச்சுக்கிட்டோம். ஆகவே அடுத்த வகுப்பு நாங்கள் 2017ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 2க்கான வினாக்களையும் அதுக்கான விடைகளை எப்படி எழுதப்பட்டது என்பதையும், குறிப்பாக மேப் மார்க்கிங் ஐரோப்பியாவான புற உருவ படங்கள் எவ்வாறு குறித்தல் என்பதையும், கற்ற வினாக்களுக்கு குறிப்பாக 16 புள்ளிகளுக்கு எப்படி விடை எழுத வேண்டும் என்பதையும், 18 புள்ளிக்கு எவ்வாறு 16 புள்ளிக்கும் அடுத்த 8 புள்ளிக்கான வினாக்கள் சிறுவிப்பு சம்பந்தமான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக டாண்டியுடைய கல்வித்தொகையை பார்ப்போங்களா தான் இப்படிப்பட்ட வினாக்களை விடையெடுக்கக்கூடிய மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.